Hi guys. ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரியா முனி சேனல். நம்மளோட சேனலில் இன்னைக்கு நீங்கள் என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சொல்லுங்க. ஏன் அதான் கழுத்து ரொம்ப திரும்ப சொல்லு. உன் குரலை கேட்க ஆல்ரெடி அது ஏமாற்றி விடாது. நீங்கள் எல்லாரும் கேட்டது தாங்க, இந்த மாதம் யூடியூப் சேனல் வந்துடுச்சா அப்படின்னு வந்துடுச்சு யூடியூப் சேனல் வந்துடுச்சு. வந்து இப்போ எத்தனை நாள் இருக்கும் நான்லாம் தெரியாது, வந்துருச்சு. அதை வச்சு நம்ம அதை வந்து நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே தான் இருக்கிறோம், இருங்க, நான் தான் சொல்லுவேன். வீடியோக்குள்ளே வந்துட்டோம். சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். யூடியூப் சேலரி வந்தது பார்த்தீங்கன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ், உங்களுக்கே அது நல்லா தெரியும். பாப்பா உடம்பு சரியில்லாமல் சரியா நானும் வேலைக்கு போகலை, ஹாஸ்பிட்டல் அது போயிட்டு இருந்தோம். அதனால் வந்து நிறையா அந்த காசு வந்து நம்ம சின்ன சின்ன கடன், ஃபைனான்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறது. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரும்போது வந்து காசுலாம் வாங்கியிருந்தோம். அவங்க எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம போட்டு விட்டுட்டோம். ரீசெண்ட் டேஸில் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சவங்ககிட்டையும் ஒரு 4 ரூபாய்க்கிட்ட வாங்கியிருந்தோம். எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக நம்மளால கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு வரல. அந்த அமௌண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்குமே எவ்வளோ நம்மளால கொடுக்க முடியுமோ கொடுத்தது போக மிச்சம்லாம் இல்லை கொடுத்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வீட்டுக்குன்னு சில ஜாமான், மளிகை ஜாமான், சிலிண்டர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் புக் பண்ணி அதெல்லாம் வாங்கி வச்சிட்டோம். வேறு என்ன செலவு பண்ணோம். அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அதுலேருந்து தான் கொஞ்சம் போட்டு என்ன எடுத்தோம், பாப்பா கொலுசு எடுத்தோம். பாப்பா கொலுசு வந்து வாங்கிட்டு ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் முதல் வேலையாக அந்த காசு எடுத்துகிட்டு போய் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கொலுசு தான் எடுத்தோம். வேற எதுவும் சம்பளம் கொஞ்சம் அதில் போட்டேன், ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அதில் போட முடியாது. அதனால தான் கம்மியாக எடுத்ததும் அது ரீசன் தான். ஏன்னா இந்த அப்புறம் நம்ம ஓட்டணும் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து அந்த வந்த காசில் ஃபஸ்ட்டு மாதம் தான் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அந்த ஞாபகம் செகண்ட் மாதமாவது ரெண்டாவது மாதமாவது ஞாபகார்த்தமாக ஏதாவது ஒன்றாவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாப்பாவோட கம்மல் தான் திருப்பலான்னு நினச்சேன். வந்த காசு கடங்காரங்களுக்கு கொடுக்குறதுக்கே சரியாக இருந்துச்சு. நம்மளுக்கு கம்மல் வந்து வச்சிருக்கிறதே வந்தீங்கன்னா 17 ரூபாய் 18 ரூபாய்க்கு வச்சிருக்கோம். நமக்கு அவ்வளோ அமௌண்ட் வரல. 17 ரூபா இருங்க, 17 ரூபாய்க்கு நம்ம வச்சுருக்கோம். அது போக வச்சு இப்போ 4 மாதம் ஆச்சு. 3 மாதம் ஆச்சு, 4 மாதம். இந்த வீட்டுக்கு 4 மாதம் ஆச்சு. இந்த வீட்டுக்கு வரும்போது நம்ம வச்சது இன்னும் வட்டி கட்டலை. நம்ம போய் கேட்டோம்னா 17 ரூபாய்க்கு வச்சிருக்குது. இனி 2 ரூபா மேலே ஒரு 20 ரூபா. அதனால தான் சரி, இப்போதைக்கு அதை திருப்ப முடியாது. இன்னும் வர்ற காலங்களில் அதை திருப்ப முடிஞ்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி திருப்பிக்கல அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, பாப்பாவோட ஒரு கம்மலை மட்டும் திருப்பலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வந்து பாப்பா பிறந்தநாளே கம்மல் போட்டிருப்பா. அவளோட ஜிமிக்கி என்னைக்குமே வந்து அவள் போட்டிருப்பா. அது வந்து இந்த வருஷம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. போன வருஷம் கூட போட்டிருந்தா, அவளுக்கு எடுக்கலைனாலும் பட் இருக்கிறதையாவது போட்டு. அதாவது ஒரு கிராம்ல, அதாவது அவளோட ஒரு வயசுல இருந்து இந்த வருஷம் இல்லாம போன வருஷம் எடுக்கலாமா, போன வருஷம் இந்த 2 வருஷம் இல்லாம அதுக்கு முந்தின வரைக்கும் ஒவ்வொரு கிராமா வந்து ஃபஸ்ட்டு பிறந்த நாள் வந்து 1 கிராம் எடுத்துட்டோம். 2வது பிறந்த நாள் அப்போ அவளுக்கு 2 பவுனுக்கிட்டே நம்ம எடுத்தோம். 3வது பிறந்த நாள் 1 கிராம் தான் எடுத்தோம். 4வது பிறந்த நாள் நம்மளால எல்லாத்தையும் கொண்டே அவளுக்கு எடுத்த மொத்தத்தையும் கொண்டே வித்துட்டோம். 5வது பிறந்த நாள் இருந்ததையும் கொண்டே வச்சிட்டோம். அது நல்ல காரியத்தை பண்ண வித்ததனமா நல்ல, பட் அதுவும் நமக்கு கொடுப்பன இல்லைன்னா போச்சு, அதுவும் போயிடுச்சு. எனக்கு அதுதான் பாப்பா கூட அவ காமெடியா கேட்டா அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வீடியோல கூட நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. பட் ஆனால் அது காமெடி இல்லை, உண்மையாலுமே கேட்ட ஒரு விஷயம்தான். நீ அப்பா என் மோதிரம் எங்க அப்படின்னு கேட்கும்போது, வாங்கி தர சாமி இல்லை, நீ என் மோதிரத்தை வித்து தான் இந்த வீட்டை இப்ப சமீபத்துல கூட எங்கேயோ கேட்டா மெயினா அவங்க இதுக்கு போயிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாப்பா இது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளை தான் தெரியாது, இருந்தாலும் வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. மீனா அவங்க ஃபங்க்ஷன் வந்து அவங்க நாத்தனார் ஃபங்க்ஷன் மோதிரம் எடுக்கிறதுக்கு போயிருந்தாங்க. அப்போ கூட அவங்க மோதிரம் கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவள் பார்த்துட்டே இருந்தா குறுக்குறேன். அந்த விளாக்ல கூட சொல்லியிருப்பேன். அவள் வந்து அதான் கேட்டான், நீ வந்து எனக்கு எப்போ மோதிரம் எடுத்து கொடுப்ப. இப்போ கொலுசு எடுக்க போகும்போது கூட கேட்டா, நீ எனக்கு எப்போ மோதிரம் எடுத்து கொடுப்ப அப்படின்னு சொல்லி. ஆனால் அவள் ஒரு 2-3 தடவை தான் அந்த மோதிரத்தை போட மாட்டேன்னு சொல்லி எங்ககிட்ட கொடுத்த மோதிரம்
அந்த பிள்ளை எதுக்கு திருப்பி கேக்குது அப்படின்னு கூட மைண்ட்ல எனக்கு அப்படியே தெரியல. ஃபிக்ஸ் ஆயிருக்குது அது. மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருச்சு என்னோட மோதிரம் அப்படிங்க. அது எப்படிதான் ஃபிக்ஸ் ஆயிருச்சு நான்லாம் எனக்கு ஒண்ணுமே காலேஜ் தெரியாது. போட்டோ ஆல்பம் பார்க்கும்போது அவ விரல் அந்த மோதிரம் இருக்குது, அதை பார்த்து அவ மைண்ட்ல அப்ப நமக்கு மோதிரம் எங்க அந்த ஒரு எண்ணம் வந்து அவ மைண்ட்ல வந்து. எனக்கெல்லாம் உண்மையா சொல்றேங்க, இவரை கல்யாணம் பண்ணி இவங்க எடுத்து கொடுத்து இந்த தாலி செயின் நெக்லஸ் மோதிரம் இவங்க எடுத்து கொடுத்து தான் அதெல்லாமேவும் நான் போட்டேன். அப்பதான் கோல்டு, ஓ இது கோல்டு இப்படிதான் நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிற. அது வரைக்கும் வந்து நம்ம அதெல்லாம் இல்லை. ஏன்னா இன்புட்டுக்கான் இருக்குது, என் மோதிரத்தை கொண்டான்னு கேட்குறான் என் பிள்ளை. அதை விட கொலுசு வாங்கிட்டு 2 சலங்கை கொலுசு தான் வந்து நம்ம பாப்பாவுக்கு பார்த்து அதை வேண்டாம்னு கொடுத்துட்டோம். அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமும் கேட்குறேன், ஏம்மா நீ எனக்கு அதே எடுத்துருக்கலாம்லம்மா, ஏம்மா நீ எடுத்த அப்பாட்ட காசு இல்லை சாமி, காசு இருக்கும்போது எடுத்துக்கலாம். அந்த கொலுசு எடுக்கும்போது நம்ம 10 ரூபா மேலே இன்னும் போடுற மாதிரி, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற மொத்த காசையும் நம்ம போட்டால் தான் அதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சமாளிக்கணும் இல்லைங்களா. சிலிண்டர் இருக்குது, ஒரு ஆள் தான் வேலைக்கு போகிறாங்க, எல்லாமே இருக்குது. அதனால் வந்துட்டு அதை தான் எடுத்தோம். ஆனால் பாப்பா வந்து கேட்டா, நீ ஏன் வந்து எனக்கு அதை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. என்ன பண்ணுறது இருக்கிறத சமாளிக்க. அடுத்தது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சிலிண்டர் வந்து புக் பண்ணிட்டோம். சிலிண்டர் புக் பண்ணோம். அப்புறம் பாப்பா கொஞ்சம் நட்ஸ் வாங்கணும். ஆமாம், ஏன்னா டாக்டர் மெயினா சொன்னது அதுதான். அவங்க நான் மாசமா இருக்கும்போது எனக்கு வாங்கி கொடுத்த மனுஷன் இப்போ பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது அந்த நட்ஸ் கடையில இருந்து நட்ஸ் வாங்குறேன். பட் ஆனால் பாப்பா 1 வயசு 2 வயசு இருக்கும்போது நட்ஸ் வாங்கினான்னா பாதாம் பருப்பு மட்டும் வாங்குவோம். பாதாம் பருப்பு மட்டும் வாங்குவோம். ஏன்னா மித்த நட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைதான் இல்லைங்களா, அதனால சாப்பிட மாட்டேன். இது வேணா ஊற வச்சு காலையில் உரிச்சு கொடுப்பேன், நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்குவோம். ஆனால் இப்போ வந்து டாக்டர் வந்து நீங்கள் எல்லா நட்ஸும் கம்பல்சரி கொடுங்க. அவளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, இந்த போன விளாகில் கூட நான் பாப்பாவை காமிச்சிருப்பேன். நட்ஸு அவள் வந்து இப்போ குறைச்சிட்டேன். ஏன்னா பாலும் வந்து பாக்கெட் பால் தான் பாப்பா குடிக்கிறா, அதனால அந்த பால் வந்து வேண்டாம், நீ நட்ஸு சாப்பிட்டு ஏதாவது ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டுக்க சாமி அப்படின்னு சொன்னான். ஆனால் அவள் அந்த பாலுக்கு அடிக்ட் ஆகிட்டா தெரியுமா. அவனால் அந்த பால் குடிக்காமல் இருக்க முடியல. ஏன் அப்படின்னு தெரில. பாக்கெட் பால் வேண்டாம் சாமி, அதில் ஒன்றுமே இல்லை, நீ இதை சாப்பிடுனாலும் பாப்பா கேட்க மாட்டேற. ஓரளவுக்கு அவங்கள தேத்தி கொண்டு வரணும் அப்படின்னா. ஆனால் முடியும் ரொம்ப கொட்டுது. உங்க யாருக்காவது ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் பாக்குறேன். ட்ரீட்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பாப்பாக்கு ரொம்ப முடி கொட்டுது. வீக்கம்னு சொல்லி ட்ரீட்மென்ட் மாத்திரை சாப்பிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் முடி ரொம்ப கொட்டுது. அதுக்கு வேற பயம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலே முக்கால்வாசி நட்ஸ் எல்லாம் இப்போ வாங்குறது. ஹெல்த் உடம்புல சத்தே இல்லைன்ட்டாங்க. 90 நாளைக்கு மருந்து எழுதி கொடுத்துருக்காங்க பாப்பாக்கு. இந்த மருந்து முடிஞ்சதுனாலும் திருப்பி வாங்கி நீங்கள் அந்த மருந்தை வந்து 90 நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்க. அவளுக்கு உடம்புல சுத்தமாகவே சத்துல எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வீட்டில் வந்து உணவு இது பண்ணி நல்லா கொடுங்க, ஹெல்த்தியாகவே கொடுங்க, கீரை முட்டை நல்லா இதாகவே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நட்ஸ் வந்து நம்ம அந்த அமௌண்ட்ல இருந்து பாப்பாவுக்கு வந்து நட்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய் பக்கம் செலவாச்சு. அப்புறம் நம்ம இது புக் பண்ணோம், சிலிண்டர் புக் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க கிட்ட வந்து ஒரு 3 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு வந்து நம்ம கொடுத்தோம். பெரிய கடன் கூட கட்டிடலாம், சின்ன சின்ன கடன் சங்கடத்துக்கு ரொம்ப நல்லா பழகுனவங்க கிட்ட தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதனால கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு இன்னும் இருக்கு, ஒருத்தவங்களுக்கு 8 ரூபா, அப்புறம் திருப்பி ஒரு 2 ரூபா அந்த மாதிரி இருக்கு. மொத்தமா கொடுக்க முடியாது. இந்த வீட்டுக்கு வரும்போது நம்ம வாங்கின காசு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கையில் சுத்தமாக அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். மற்றபடி நம்ம அதில் செலவு முடிஞ்சிச்சுங்க. வந்த காசுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலவுக்கும் கரெக்டாக. என்னடா செலவை பற்றி மட்டும் சொல்கிறீங்க, எவ்வளோ தாண்டா வந்துச்சு அதை சொல்லுங்கடா முதல்ல. ஆமாம், சொல்லவே இல்லை. அதை மட்டும் இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லையடா அப்படின்னீங்க. போன டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 ரூபா வந்துருந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 15 சில்லறை 15,500 15,200 நம்ம வந்துருந்துச்சு. இந்த அமௌண்ட்டுக்குள்ள வந்து ஒரு 5 ரூபா வந்து நம்ம வீட்டு செலவுக்கு இந்த மாதிரி பாப்பாவுக்கு இதுக்கு நம்ம ஒதுக்கிட்டு அந்த இருந்த 10 ரூபாயை வந்து இது கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் பிரிச்சு மொத்தமாக கொடுக்க முடியல. 5 ரூபா கொடுக்கறதுல ஒரு 2 ரூபா சின்ன அமௌண்ட் கம்மியாகும். இல்லை அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும், சரி வாங்கினாங்க இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. நம்ம கொடுக்காம அசால்ட்டாக இருந்தோம்னா நினைப்பாங்க வாங்கி எத்தனை நாள் ஆச்சு. அவங்க கேட்கறது கூச்சப்பட்டு சரி. நான் பழகினவங்கனால மேக்ஸிமம் நம்மளே வந்து ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா பழகிட்டு கேட்கறதுக்கு ரொம்ப யோசிப்போம். அந்த மாதிரி அவங்க யோசிக்கக்கூடாதுல்ல. அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு வந்தனால ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லி நாங்கள் பிரித்து கொடுத்துட்டோம்.
அடுத்ததான் பிரித்து கொடுத்துருவோம் கொடுத்துட்டு எப்படியாச்சும். இன்னும் எப்படியும் 2-3 மாதத்துக்குள்ளே வர அமௌண்ட்டில் இருக்கிறத ஓரளவுக்கு அவங்களுக்குலாம் ஹோல்சேல் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம தனிப்பட்ட லோனு இதெல்லாம் கட்ட வேண்டியது இருக்குது. அது வந்து நான் வேலைக்கு போனேன்னா அதை வச்சு அதை நான் அப்படி சரி கட்டிக்குவேன். நான் வேலைக்கு போகிற காசை வச்சு லோன் மட்டும் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இருக்கிறதுலே இன்னும் 4 வருஷம் இருக்குது. 4 வருஷம் இருக்கணும். 4 வருஷம் இருக்குது. மாதம் 5 அது. அப்புறம் வண்டி புக்கு வச்சது கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன கட்டிகிட்டு இருக்கோம், வாங்கினவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு பக்கம் வந்து நம்ம காசு வாங்கியிருந்தோம், அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஃபைனான்ஸ் மாதிரி வாங்கியிருந்தோம், அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். சீட் வார சீட் வாங்கியிருக்கோம். இப்படி சின்ன சின்ன செலவெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அதனால இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு எல்லாமே முடிஞ்சிடும். ஆனால் சின்ன சின்னதெல்லாம் முடிஞ்சிடும். அந்த 4 வருஷம் அது நம்மளுக்கு முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராசஸ். அது வந்து எனக்கு உடம்பு அது ஏதாவது சரியில்லாமல் பல்க் அமௌண்ட் கிடைச்சதுன்னா நம்ம உடம்பு சரியில்லாமல் இருந்தோம் இல்லைங்களா, எனக்கு சர்ஜரி பண்ணச்சு இல்லையா, அப்போ வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம பேங்க்ல வந்து நம்ம வாங்கின பர்சனல் லோன் வாங்கினது. அது வந்து நம்ம 150 கிட்ட வாங்கியிருந்தோம். ஆனால் 2 தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் 4 வருஷம் நம்ம கட்டணுங்க. அது வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் முடியலை. நான் வீட்டில் தான் இருந்தேன். இவரால் சுத்தமாக முடியலை. ஒரு ஆள் தான், எனக்கும் பார்க்கணும், பாப்பாவுக்கும் பார்க்கணும். பிளட்டு வந்து அதிகமாக போயிடுச்சு அப்படிங்கிறனால சாப்பிட்றதுக்கும் ஹெல்த்தியாக கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம 2 மாதம் நான் வேலைக்கு போகலை, வீட்டில் தான் இருக்கேன். அப்படிங்கும் போது 22 ரூபா கட்டணும். அப்போ 2 மாதத்துக்கு என்னாச்சு, 50,000 ரூபா ஆச்சு இல்லைங்களா. அது போக அப்புறம் என்ன, அத்தை வீட்டில் இருக்காங்க, பாப்பா, நான் சாப்பாட்டு செலவு எல்லாமே பார்க்கணும். அந்த வாழ்க்கையை திருப்பி நினச்சி பார்க்க சொன்னால் நான்லாம் இருக்கவே மாட்டேன், போயிடுவேன். அந்த அளவுக்கு அவ்வளோ நெருக்கடியாக இருந்துச்சு எங்களுக்கு. அந்த டைம் வந்து ரொம்ப நெருக்கடியாக இருந்துச்சு. இப்போ ஃப்ரீயா இருக்கோம்னா இல்லையா கிடையாது. அது ரொம்ப நெருக்கடியாக இருந்துச்சு. இப்போ ஒரு அளவுக்கு இருக்கு, அவ்வளோ. இது வந்து நார்மல் லைஃப். நாங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ, இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படிதான் இருக்கும். ஆனால் என்ன நாங்கள் இழந்துட்டோம் நிறையா. அதை மீட்டு எடுத்துருவோமா இல்லையானே சத்தியமாக எங்களுக்கு தெரியல. பட் மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஆசை. வீட்டை மீட்டு எடுக்க முடியாது, அது வந்து நம்ம கொடுத்துட்டோம். பட் இவங்களுக்கு நகையாவது நான் வந்து மீட்டு கொடுக்கணும் நம்ம ஆசைப்படுறேன். அது இப்போ வைக்கிற விலைக்கு கேட்டால் தலை கிரு சுற்றுது. இல்லை, நம்ம விற்கும் போது பார்த்தீங்கன்னா 11 பவுன் விற்றோம், ஓகேங்களா. நான் என்ன கேட்குறேன்னா, நீ 11 பவுனில் 10 பவுன் எடுத்துக்கிட்டே. 1 பவுன் லெஸ் எங்கே 10 பவுனுக்கு 1 பவுனுக்கு 60,000 6 லட்சம் ரூபா வாங்கி எனக்கு தர வேண்டாம். நான் நீ வாங்கி எனக்கு தரியா? வாங்கி பிள்ளைங்க சேஃப்டி பண்ணிட்டீங்கன்னா போதும், எனக்கெல்லாம் வேண்டாம். நான் ரொம்ப நல்ல பிள்ளை. நீங்கள் கம்மியான ரேட்டில் தங்க கிடச்சி சொல்லி வாங்கிக்கல பேசுங்க. பட்டறையில் சொல்லியிருக்கிற செஞ்சு கொடுப்பான், வாங்கிக்குவீங்களான்னு தான் கேட்குறேன்னா 80,000 ரூபா ஒரு பவுன் எல்லாம் எடுக்க முடியாங்க. என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கி தேவையெல்லாம் பண்ணுறது. என்ன வேறு வழியில் ஏதாவது செட் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க வேண்டாம். நகையிலேயே கொண்டு போய் போட்டு என்ன பண்ணுறது. இருக்கிறத நம்ம திருப்பினாவே போதும். நம்ம இதை தான் பண்ணணும். இந்த மாதம் அமௌண்ட் வந்து நம்ம இதை தான் பண்ணோம். பாப்பாவுக்கு கொலுசு எடுத்தோம், கடன் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். வாங்கினோம்னா எதுவும் வாங்கலை. பாப்பாவுக்கு வந்து இந்த அவள் பிறந்தநாள் வருது இல்லைங்களா, அவள் பிறந்தநாளைக்கு 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தோம். 1000 ரூபா தான் வந்துச்சு. 400 ரூபா அவள் பிறந்தநாள் ட்ரெஸ், 450 ரூபா. மித்த எல்லா ட்ரெஸ்ஸும் சேர்த்து 600 ரூபா தான் வந்துச்சு. மொத்தமாகவே அவளுக்கு 1000 ரூபாயிலேயே முடிஞ்சிருச்சு. 1100 கிட்ட தான் வந்திருக்குமா ஒழிஞ்சு மேலே வந்திருக்கு. அது கிளிப்பு பேண்ட் அது எதுவுமே வாங்கல பாப்பாக்கு. நம்ம இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, எல் சிஸ்டர் வேற இப்ப பாப்பாக்கு வந்து ட்ரெஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. அதுவும் சூப்பரா இருக்கு. இதுலயே காமிச்சிடுறோம். எல் சிஸ்டர் யாரு அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு வந்து ஒரு தடவை பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த தடவை பிறந்த நாளைக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா. இங்க இருக்கா இல்லைக்கே இருக்கு. நல்லா இருக்கா? இந்த ட்ரெஸ் அவங்க மதுரையில் இருக்காங்க. மதுரையில இருந்து பாப்பாக்கு வந்து பிறந்த நாளைக்கு வந்து எடுத்து அனுப்பியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு, உண்மையாலுமே சூப்பராக இருக்கு. தேங்க்யூ சிஸ்டர். தெரிஞ்சிருந்தா நான் எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னு கேளுங்க, 400 ரூபா அதில் மிச்சம். என்ன ரஃப்யூஸ் 400 ரூபாய் அதில் மிச்சமாக இருக்கும். ஆனால் சிஸ்டர் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அவள் பிறந்தநாள் எப்போம்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம எதிர்பார்க்கல சிஸ்டர் வந்து அனுப்புவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. பாப்பாவுக்கு வந்து இந்த தடவை ட்ரெஸ் ப்ளூ கலர் ஸ்லீவெல்லாம் வேற இருக்கு பெரிய மனுஷிக்கு. அவ்வளோதான், வேற மித்தபடி எதுவும் நம்ம எடுக்கலை. இவ்வளோதான் எடுத்தோம். பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் திங்ஸ். இத்தனைக்கு நான் வீட்டுக்கு கூட ஜாமான் இன்னும் வாங்கவே இல்லை. எப்போ வாங்கி தருவாருன்னு தெரியல. அது இப்போ எங்கள் அத்தை வரும்போது எங்கள் அத்தை ஒரு 5 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதம் சம்பளத்தில் வந்து இந்த மாதம் வந்தது பார்த்திங்கன்னா 200 300 வந்துச்சு. அது ஏடிஎம்மில் ஒரு 300 400 இருந்துச்சு. அதனால் எனக்கு சரியாக தெரியல. 15 என்னமோ வந்துச்சு.
அதை வச்சு இவ்வளோதான் நாங்கள் செலவு பண்ணோம். எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க எவ்வளோ வந்துச்சு எவ்வளோ வந்துச்சு எவ்வளோ வந்துச்சு. அதில் கண்டிப்பாக வீடியோ சொல்லலை, வீடியோ போட்டோம். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்த்து எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பார்க்குறீங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச அளவு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தேங்க்யூ. இது வரைக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இனிமேல் உங்கள் ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஸோ மச். நம்ம vlog இதோட முடிச்சுக்கலாம். இதுலேருந்து எங்களுக்கு ஒவ்வொரு ரூபா வருமானம் வந்தாலும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ஆகட்டும், ஆதரவு தான். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவு எங்களுக்கு எப்போது தேவை மட்டும். கண்டிப்பாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாப்பாவுக்கு ரொம்ப முடி கொட்டுது. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரியலை. இல்லை, ஒரு மாதத்தில் பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சு விட்டுருணும். அப்புறம் நீ ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஐயோ ஆமாங்க, பாப்பாவுக்கு மொட்டை குட்டி பாப்பா அடுத்த மாதம் மொட்டை. சரி ஓகே, நம்ம vlog வந்து முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது லைவ் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.